மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. நம்ம இந்தியாவில் தான் இரும்பு நாகரிகம் தோன்றியதுன்றதுக்கு ஆதாரத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு இல்லையா? இதுக்கு நம்ம பிரதமர் வாழ்த்து சொல்லலையே. உடனடியாக ராகுல் காந்தி நம்மளை வாழ்த்துறாரு. இது என்ன நம்ம பெருமையா? நம்ம அவர்கள் எந்த இடத்துலயும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதையெல்லாம் மறுதளித்து விட்டு இதை ஏன் மறுதளிக்கிறாங்க? எதனால பண்றாங்க? நான் தான் சொல்றேனே, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஆதாரம் இல்லை, இந்த சரித்திரம் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கீழடி ஆய்வை, அவருடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து கிட்டத்தட்ட 26 மாதம் ஆகும். 2 வருஷம் 2 மாசம். 2 வருஷம் 2 மாசமா இது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நடுவில் வரும், எலெக்ஷனே கூட வந்து போகுது. இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தனியாக குளியலறை வைத்திருந்திருக்கிறார்கள். 4-5 ஊர்களுக்கு சேர்ந்து ஒரு பொது சுடுகாடு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளால பண்ண முடியலையே. கல்வியோடு இருந்திருக்கிறார்கள், எழுத்தை பயன்படுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் விளையாடுவதற்கு அத்தனை நூற்றுக்கணக்கான செப்பு சாமான்களை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு செஞ்சிருக்காங்க. இந்த பியருக்கு குடிக்கிறதுக்கு நொதிக்கிறாங்களா, அந்த ப்ராசஸை வந்து அவங்க அப்போ அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஒயின் அப்போ செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாராய். அவர்களுடைய மாண்பு கெடாம பேசணும்னு நினைக்கிறேன். இங்க நோண்டும் போது ஒரு பெரிய வில்லு அம்பு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ராமர் சீதையை மனம் பிடிக்கிறதுக்கு இந்த அம்பு தான், இந்த வில்லு தான் எடுத்தாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு இருந்தா ஒரு 3000-4000 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ராமர் வாழ்ந்த இடத்துல எல்லாம் நோண்டி பார்த்துட்டாங்க. ஒரு அம்பு கிடைக்கலையே. அவ்வளோ பெரிய குருஷேத்திர போர் நடந்த இதுல குருஷேத்திரம் பூரா வந்து அகழ்வாய்வு பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த கீழடி விஷயத்துல திமுக கூட எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல. ஏன்னா திமுகவோட வேலை ஒரு ஆளும் அரசா டிஃபெண்ட் பண்ணுது. கீழடி என்ற ஒரு தனித்துவமான ஒரு சரித்திரத்தை பாரத நாகரிகம்னு சொன்னார். பாரத நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல்ல ஒரு தமிழன் அல்லது ஒரு திராவிடியன், ஒரு சங்கி சொல்ல மாட்டான். கீழடியில் இருக்கக்கூடிய பாரத நாகரிகம் இல்லை, கீழடி இருக்கிறது தமிழர் நாகரிகமும் இல்லை. கீழடியில் இருக்கக்கூடிய கீழடி மக்களுடைய நாகரிகம். நாடும் பெருமைப்படணும்ல, மத்திய அரசும் பெருமைப்படணும்ல. எங்க நாடு பாருங்க, இரும்பு காலம்னு இவ்வளவு நாள் ஏன் படல? இரும்பு காலத்தையே மாத்தி அமைக்குது பாருங்க. ஏன் படல அப்படின்றதுதான் கேள்வி. அதாவது என்ன காரணமா இருக்கு? அண்மையில் வந்து துவாரகா கடற்கரையில் குஜராத்தில் கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடலுக்கு கீழே தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடிட்டு இருக்காங்க? பெட்ரோலா, கேஸா? கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகையை தேடிட்டு இருக்காங்க. கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு, மத்திய தொல்லியல் துறை அது அவங்க வெளியிடுறதுக்கு முன்பு இன்னும் சில அதில் ஆதாரங்கள் கேட்குறாங்க. ஆனால் நாம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டினுடைய அந்த ஆய்வு முடிவுகளை, கீழடியினுடைய அந்த தொன்மையை இவங்க மத்திய அரசு ஏற்க மறுக்குது. இது மறுபடியும் வடக்கு தெற்கு அந்த அரசியலுக்குள்ள, தமிழ் வர்சஸ் ஹிந்தின்ற அரசியலுக்குள்ளே கொண்டு போகிறோமோ? அதாவது கீழடியில் அவர்கள் ஒன்றிய அரசு வந்து இப்போ வந்து கேட்குறது வந்து கூடுதல் ஆதாரங்களை கேட்கிறது அப்படின்னே சொல்கிறதே வந்து கூட ஒரு தவறு முதல்ல. ஏன்னா வந்து இப்போ அதிமுகவோட ஐடி விங் கூட அதை தான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. கூடுதலாக சில ஆதாரங்களை கேட்கிறார்கள், கொடுத்தா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்? அப்படி இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை பற்றி தெளிவான ஒரு ஒன்றிய அரசு ஏன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களுடைய அதிகாரி, ஒன்றிய அரசுடைய அதிகாரி, அந்த அதிகாரிக்கு அவர்களுடைய துறை வந்து உத்தரவு போடுது. நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு உத்தரவு போடுது. அதை வந்து அவர் நமக்கு சொல்லலை. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, கம்ப்ளீட்டாக அது வந்து இட் ரிக்வயர்ஸ் ரீரைட் பண்ண சொல்லியிருக்கு. அதை வந்து திருப்பி எழுத சொல்லியிருக்கு. அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு கேட்டிருக்காங்களோ அவங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து அது வந்து இதை கூடுதல் ஆதாரன்றதெல்லாம் அப்படி அதை எளிமைப்படுத்தி அல்லது அதை பொதுமைப்படுத்தி அதை வந்து சிக்கலான விஷயத்தை நம்ம கடந்துட முடியாது. முதல் கேள்வி, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கீழடி ஆய்வை, அவருடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து கிட்டத்தட்ட 26 மாதம் ஆகுது. 2 வருஷம் 2 மாதம். இந்த 2 வருஷம் 2 மாதம் இதை வச்சுக்கிட்டு 2 வருஷம் 2 மாதமா இது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நடுவில் ஒரு எலெக்ஷனே கூட வந்து போச்சு. ஜெனரல் எலெக்ஷனே பார்லிமெண்ட்டுக்கு, நாடாளுமன்றத்துக்கு. நாமளும் தொடர்ந்து கேட்குறோம். நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிகள்லாம் வந்து அதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, கேட்குறாங்க எப்பொழுது ஆய்வு அறிக்கை வெளியிடுவின்னு கேட்குறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பி கேட்குறாங்க. முக்கியமாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேட்டிருக்காரு. நம்முடைய இதில் வந்து கனிமொழி
எம்பி நாடாளுமன்ற குழு தலைவர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு விரைவில் 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 சொல்லிட்டு இந்த நாடாளுமன்றத்தில் இந்த குழு ஒன்று இருக்குது, அதாவது உறுதிமொழி குழு. அதாவது என்னென்னலாம் நம்ம அரசு உறுதிமொழி மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்ததோ அந்த குழு அந்த உறுப்பினர் அதெல்லாம் எவ்வளோ தூரம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், எவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்துருக்கோன்னு பார்க்குறதுக்காக அந்த குழு கமிட்டி வரும். அந்த கமிட்டி ஊட்டிக்கு வருது. ஊட்டிக்கு வரும்பொழுது அந்த கமிட்டியில் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்மளோட எம்பிஸ் போவாங்க. போகும்போது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விகள் கேட்டிருக்கோம், ஏன் இன்னைக்கு வரைக்கும் தரலன்னு கேட்போம், நேரில் கேட்போம். அப்போ கேட்கும்போது அந்த நேரில் கேட்கும்போது அந்த மக்களுக்கு எல்லாரும் முன்னாடி எம்ப்ராசிங் ஆகிடும், ப்ரெஸ்ஸு முன்னாடி எல்லாரும் முன்னாடி நாம் வந்து அந்த ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்ப்பதற்காக அவசரமாக அவர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு கடிதம் போடுகிறார்கள், இதை ரீரைட் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் போடாது. இதுதான் காரணம். இந்த 2 வருஷம் தாமதம் கூட காரணம் கிடையாது. இந்த 2 வருஷத்தை அவங்க இழுத்து வச்சுக்கிட்டு இருந்தது, நாம் எப்போ போய் இதுக்கு மேலே நாங்கள் பொறுக்க முடியாது, நீங்கள் தானே உறுதிமொழி கொடுத்தீங்க விரைவில் வெளியிடப்படும் என்று கொடுங்கள்னு கேட்கும்போது ஒரு தள்ளி நீங்கள் மறுபடியும் ரீரைட் பண்ணுங்கன்னு சொன்னால், இப்போ இவர் இன்னும் 1 வருஷம் எடுத்துக்கிட்டு இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப துல்லியமாக இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் எங்களுடைய துறை ஸ்டாண்டர்ட் கோல்டு ஸ்டாண்டர்டில் அதை நான் எழுதி அமைச்சிருக்கேன், அதில் என்ன மாற்றணும்னாலும் நான் இதுக்குள்ளேயே தான் நான் மாற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் இத்தனை குழிகள் தோண்டப்பட்டுக்குன்னு, இத்தனை 1000 எக்ஸிபிட்ஸ் எடுக்கப்பட்டுகிறது. ஒவ்வொரு குழி தோண்டும் போதும் அதில் வந்து ஃபோட்டோகிராஃப், எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அதோடைய டெப்த்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு எக்ஸிபிட்ஸை வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு லேபரட்டரிஸ் காமிச்சு அதோடைய கார்பன் டேட்டிங் ரிசல்ட்டை வாங்கியிருக்காங்க. ஒரு தொல்லியல் துறை எப்படியெல்லாம் பண்ணணும்னு ப்ரொசீஜர் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் படி அவர் பண்ணியிருக்கார். இதை இனிமேல் யாரும் மாற்ற முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டு. அதாவது தடவியல் இருக்கு இல்லையா, ஒரு ஃபோரன்சிக், அதை போய் ஒன்ஸ் ஒரு தடவை ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா அதை போய் மாற்ற முடியாது. அதை மாற்றினா அது மிகப்பெரிய தப்பு. அது யார் பண்ணாலும் கிரிமினல் என்ன இருக்கோ, பி பாசிட்டிவ் பிளட்னா பி பாசிட்டிவ் பிளட் தான் அது. அதை இனிமேல் பி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவாக மாற்ற முடியாது. அந்த மாதிரியான ரிப்போர்ட்டை வச்சு அவர் திருப்பி நான் இதையே தான் எழுத போகிறார். ஆனால் இதை வந்து காலத்தை தள்ளி மறுபடியும் 1 வருஷம் இவர் 1 வருஷம் எடுத்துக்குவார். மறுபடியும் இதில் ஒரு புள்ளி சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் திருப்பி இதை மாற்றுங்கன்னு ஒரு கடிதம் போட்டால் மறுபடியும் இதுக்கு ஒரு முடிவே இல்லை. 1. 2வது, இந்த ஆய்வறிக்கை அப்படின்றது வந்து அவர் ஒரு ஆய்வாளராக தயார் செய்த ஒரு அறிக்கை. இந்த மாதிரி எல்லா தொல்லியல் எக்ஸிபிட்டிவ் சைட்ஸ்லேயும் அதுக்காக இன்சார்ஜாக இருந்த பல ஆய்வாளர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் ஆய்வறிக்கைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது பப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் இது வரைக்கும் எந்த ஆய்வறிக்கையிலும் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நொட்டணும் கிராமத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா யார் வந்து அந்த ஆய்வறிக்கை கொடுப்பதற்கு பெஸ்ட் பர்சன்னா ஃபீல்டில் வேலை செஞ்சு அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய துறை கோல்டு ஸ்டாண்டர்ட் படி அந்த ஆதாரங்களை தேர்ந்தெடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அவர் தான் பெஸ்ட் பர்சன். மற்றவங்க அதை வந்து கேள்வி கேட்கலாம். விமர்சனங்களுக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள், இன்க்ளூடிங் அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து மறுக்க முடியாது. இப்போது பிஹெச்டி நம்மலாம் டாக்டரேட்டுக்கு நான் டாக்டரேட் வாங்க போகிறேன், நான் டாக்டரேட் பக்கம்னா பிஹெச்டி படிக்கிறேன்னா 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு என்னுடைய ஆய்வை வந்து நான் சப்மிட் பண்ணுவேன். அப்போ வந்து பேனல் இருக்கும், பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, என் துறை சார்ந்து நான் என்ன துறையில் படித்து டாக்டரேட் பண்ணுறனோ அந்த துறை சார்ந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே இந்த காப்பியை கொடுத்துருப்பேன், அவங்களாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இது இல்லாமல் அந்த மாணவர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க. இவங்க முன்னாடி நான் என்னுடைய ஆய்வறிக்கையை டிஃபெண்ட் பண்ணுவேன். நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன், இந்த ஆராய்ச்சி பண்ணேன், இதில் இந்த கண்டுபிடிப்பு வந்தது, இதில் நான் தான் புதுமையாக முதல் முறையாக இந்த தியரியை கண்டுபிடிச்சேன், இதனால தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ எதிர்க்க இருக்கிறவங்க என்னை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலனா ஐ ஃபெயில். நான் திருப்பி போய் பிஹெச்டியை திருப்பி அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அந்த கேள்விகளை பதிலை நான் திருப்பி தயார் பண்ணிறதுக்கு மறுபடியும் நம்ம ரிசர்ச் பண்ணணும், மறுபடியும் நியூ டேட்டா எடுக்கணும், மறுபடியும் நான் ஒர்க் பண்ணணும், மறுபடியும் புது தியரியை ஃபார்முலேட் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதுதான் வந்து பிஹெச்டிக்கு. அப்போது ஆய்வறிக்கை இதே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாருன்னா அது ஒரு அறிக்கை, அது அவர் பார்வையில் அவர் கொடுத்த அறிக்கை. அதை போய் நீங்கள் இதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்வது மரபும் கிடையாது. அதுக்கு பதிலாக அறிக்கையை வெளியிட்டுட்டு அதுக்கு பதிலாக விமர்சன பார்வையை நீங்கள் வைங்க. இது சரியில்லை,
அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே சொன்னது தப்பு, இந்த டேட்டாவை இந்த இடத்துல இப்படி எடுத்துருக்க கூடாது, இது வந்து தப்பா, இந்த கார்பன் டேட்டிங்கே தப்பு, இதுல வந்து இப்படி ஒரு சதி இருக்கு. அது கார்பன் டேட்டிங் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்டர்நேஷனல் லேப்ல இருக்குது, அதோட சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, அந்த லேபோடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதனால வந்து அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. உங்க தியரியில அதாவது என்னன்னா, கீழடியில் இவர்கள் நோண்ட இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது இவர்கள் என்று சொல்றது நான் ஒன்றிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, அதாவது இன்னைக்கு 11 வருஷமாக நம்ம ஆண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு எதிர்பார்க்கக்கூடிய, அல்லது பாஜக அரசு இதுதான் நம்ம நாகரிகம் என்று பெரும்பான்மை இந்திய மக்களை நம்ப வைத்து கொண்டிருந்த எந்த பொருளும் 2600 ஆண்டுகள் 2700 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த இந்த மனிதர்களிடம் இல்லை. நான் தமிழர்கள்னு கூட சொல்லலை, நான் அவ்வளோ கூட அவர்களுக்கு குறுக்கல. ஏன்னா 2600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பில் வாழும்போது இதுக்கு இந்தியான்னு ஒரு பேர் இல்லை, இதுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இல்லை, இப்படி ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் இல்லை. இவர்களை பொலிட்டிக்கலாவோ நம்முடைய மூதாதையர்கள் நாம நம்புகிறோம். இதுக்கு நடுவில் இத்தனை ஆயிரம் தலைமுறைமைகள்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் ஜீன் மாறி இருக்கலாம், டிஎன்ஏ மாறி இருக்கலாம். ஆனாலும் இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தனியாக குளியலறை வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலப்பரப்பு மனிதர்கள் 4-5 ஊர்களுக்கு சேர்ந்து ஒரு பொது சுடுகாடு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளால பண்ண முடியலையே. இன்னைக்கு ஒரு கிராமத்துல 2 சுடுகாடு இருக்கே, ஒரு பொது சுடுகாடு வைக்க முடியலையே. 4-5 ஊர்களுக்கு சேர்ந்து ஒரு பொது சுடுகாடு வச்சிருக்காங்க. கல்வியோடு இருந்திருக்கிறார்கள், எழுத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிள்ளைகள் விளையாடுவதற்கு அத்தனை நூற்றுக்கணக்கான செப்பு சாமான்களை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு செஞ்சுருக்காங்க. உணவு வகைகள், நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பியர், இந்த பியருக்கு குடிக்கிறதுக்கு நொதிக்கிறாங்களா, அந்த ப்ராசஸை வந்து அவங்க அப்போ அன்னைக்கு செஞ்சுருக்காங்க. ஒயின் அப்போ செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாராயன்றது வந்து ஸ்பிரிட், இப்போ வந்து அதாவது வந்து அது வந்து ஆவியிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸ், டிஸ்டில்லிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸை வந்து கொதிக்க வச்சு ஆவியை எடுத்து அந்த ஆவியை வந்து பெரிய குழா வழியாக போய் சின்ன குழா வழியாக வந்து திருப்பி பெரிய குழா வழியாக போய் திருப்பி அந்த இடத்துல வந்து கூலாகி சொட்டு சொட்டாக ஒழுவி இந்த டிஸ்டில்லிங் ப்ராசஸை அப்போ அவங்க வந்து டெரக்கோட்டாவில் செஞ்சு சுடுமண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை ஒரு கேவலமாக இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அரசியலுக்குள்ளே நான் அதை அடைக்க விரும்பலை. நான் அவர்களுடைய மாண்பு கெடாமல் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே நோண்டும் போது ஒரு பெரிய வில்லு அம்பு இங்கே அடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ராமர் சீதையை மனம் பிடிக்கிறதுக்கு இந்த அம்பு தான், இந்த வில்லு தான் எடுத்தார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு இருந்தா ஒரு 3000-4000 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அது ஆமாம், ஒரு 3000-4000 கோடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ராமர் வாழ்ந்த இடத்துங்கெல்லாம் நோண்டி பார்த்துட்டாங்க. ஒரு அம்பு கிடைக்கலையே. அவ்வளோ பெரிய குருஷேத்திர போர் நடந்த இப்போ இதில் குருஷேத்திரம் பூரா வந்து அகழ்வாய்வு பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு அம்பு கிடைக்கல, ஒரு தேர் சக்கரம் கிடைக்கல, இவர்கள் கட்டுக்கதைன்னு கூட சொல்ல, இவர்கள் நம்பிக்கை, இவர்களுடைய புராணங்களில் எழுதப்பட்ட ஒரு அம்சம் கூட அங்கே எதுவும் கிடைக்கல. எங்கேயும் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னும் போது இல்லாத ஒரு சரஸ்வதி நாகரிகம், ஒரு நாகரிகம், அது வேத நாகரிகம். அந்த நாகரிகத்தில் தான் மனிதர்கள் உலகின் முதல் நாகரிகம், இங்கே இருந்தால் பண்பாடு தோன்றியது, இங்கே இருந்தால் எல்லாம் தோன்றியதுன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜான் மார்ஷல் அதை உடைச்சார். அவர் தான் சிந்துவெளி நாகரிகத்தை புத்தகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புத்தகத்தை கொடுக்குறாரு. அவர் 20 ஆண்டு காலம் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ சைட்ஸ் எல்லாம், இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது, இந்தியாவில். அந்த சிந்துவெளி நதிக்கரை நாகரிகத்திலிருந்து அவர் பல பெரிய நகரங்களை கண்டுபிடிச்சார். கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 பேர் அந்த காலத்தில் மக்கள், 50,000-60,000 பேர் இந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள். அது வாழக்கூடிய பெரு நகரங்கள் அங்கே இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சார். அப்போ 2000 அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த நாகரிகத்தை படி, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படி இந்த வேத நாகரிகம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எங்கேயும் கிளாஷ் ஆகலை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு தனி ட்ராக், இதெல்லாம் கற்பனை. இந்த நாகரிகத்தில் இந்த மனிதர்களுக்கு, வாழ்ந்த மனிதர்களுக்கு எந்த தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி ஒன்றா இணைந்து போயிருக்காங்க. அதை கிட்டத்தட்ட அப்படியே ரிப்ளிகேட் பண்ணது கீழடி. இன்னும் சொல்லப்போனால் அதை விட முன்னாடி போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் எதிர்பார்க்கல. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறதுனா, ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஜான் மார்ஷல் வெளியிடும்போது இவர்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளியிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஜான் மார்ஷல் வந்து அதை வெளியிட முடியாது. ஜான் மார்ஷலுக்கு 10 கொரி போட்டு திருப்பி ரீரைட் பண்ண சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. நம்ம வந்து ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இங்கே. நான் இப்போ இந்த கீழடி விஷயத்தில்
திமுக கூட எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல. ஏன்னா திமுகவோட வேலை ஒரு ஆளும் அரசாக டிஃபெண்ட் பண்ணுது. நம்மளுடைய ரைட்டை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். இதை என் அரசு பண்ணணும்னு ஒரு சாதாரண தமிழன் எதிர்பார்ப்பான். நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய அரசு அதை செய்யுது. என்ன செய்யுதுன்னா, இவ்வளோ நாளாக கீழடி, இதில் வந்து அதிமுகவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட கீழடியை வந்து அவர்கள் விட்டால் கூட நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு மாற்றி அதை தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்போ திமுக அதிமுக இரண்டுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழ் தொல்லியல் மரபை நம்ம வந்து கொண்டு வரத்துல ஆர்வம் காட்டினாருங்க. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்கே நம்ம வந்து அதிமுக இந்த ஆஃப்லைனுக்கு போச்சு, இந்த லூப்பை விட்டு வெளியே போச்சுன்னா, என்னைக்கு வந்து பிஜேபி கூட போய் அவர்களிடம் அடிமையாக போய் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கட்சி மாறினோன்னு தான் இதெல்லாம் போச்சு. மஃபாய் பாண்டியராஜன்ற ஒரு அமைச்சர் அந்த தொல்லியல் துறைக்கு வந்த பிறகு தான் முதல் முறையாக கீழடி என்ற ஒரு தனித்துவமான ஒரு சரித்திரத்தை பாரத நாகரிகம்னு சொன்னார். பாரத நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல்ல ஒரு தமிழன் ஒரு தமிழன் அல்லது ஒரு திராவிடியன் ஒரு சங்கி சொல்ல மாட்டான். காங்கிரஸ்காரங்க கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அவர்கள் பாரத நாகரிகம்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லை அவர்கள் எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அந்த பாரத நாகரிகம்ன்றது வேத நாகரிகம். வேத நாகரிகம் வந்து ரக் யஜுர் சாம அதர்வண வேதம். இந்த வேதங்களில் எல்லாமே இருக்குது. இந்த வேதங்களிலிருந்து தான் நாம் வந்து வாழ்க்கை டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். அதை வச்சு தான் இப்போ அதனால தான் ஒரு ஆளுநர் என்ன சொல்ல விமானத்தை இப்போ வந்து பரத்வாஜ் முனிவர் தான் புஷ்பக விமானத்தை பயன்படுத்தினார். அந்த டெக்னாலஜி தான் இன்றைக்கி விமானம் பறக்குது. இப்போ இந்த பசுமாட்டு மூத்திரத்தில் இருந்தால் தங்கம் இருக்குது. இந்த மாதிரி அறிவியல் மாநாடுகளில் கூட இந்த மாதிரியான கருத்துக்களை இவர்களால் தைரியமாக சொல்ல முடியுதுன்னா, அதுக்கெல்லாம் பின்னணியில் இருந்து இந்த பாரத நாகரிகம்னு இவங்க காயின் பண்ணிச்சுக்கிற அந்த ஒரு சொல். நம்மளுடைய நாகரிகம் பாரத நாகரிகம் இல்லை, கீழடியில் இருக்கக்கூடிய பாரத நாகரிகமும் இல்லை, கீழடியில் இருக்கக்கூடிய தமிழர் நாகரிகமும் இல்லை, கீழடியில் இருக்கக்கூடிய கீழடி மக்களுடைய நாகரிகம். 2600 ஆண்டுகளுக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மக்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காருன்னா, அந்த நாகரிகத்திலிருந்து அந்த இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம், எதற்காக தொல்லியல் ஆய்வு பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அறிவியலின் உச்சத்தில் இன்றைக்கி மானுட சமூகம் இருக்கிறது. இதுதான் நம்ம மானுட வரலாற்றிலேயே அறிவியலின் உச்சத்தில் இருக்கக்கூடியது இதுதான். அப்போ அறிவியல் உச்சத்தில் இருக்கக்கூடிய அடுத்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமா, அந்த கிரகத்துக்கு போகலாமான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதுக்காக பள்ளத்தை நோண்டி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு நமக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் இரும்பை உருக்கி இருக்கிறான்ற ஒரு விஷயத்தில் எதுக்காக நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்காலத்தை நோக்கி நடக்க வேண்டும் என்றால் இறந்த காலத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போய் கல் மண் எடுத்துகிட்டு வராங்களே, எதுக்காக எடுத்துகிட்டு வராங்க? ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நாளைக்கு இந்த பூமி வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிச்சுன்னா மனிதன் எப்படியாவது போய் அந்த கிரகத்திலேயாவது வாழணும். அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம இப்போ இருந்து இந்த ஆய்வுகளை செய்யணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம செய்கிறோம். அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய சரித்திரத்தில் தொல் எச்சங்களை நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியலுக்காக நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் இதை வந்து நம்ம இதை வந்து முழுக்க ஒரு திமுகவுடைய அரசியலாக அல்லது இது வந்து ஒரு திராவிட இயக்கங்களுடைய அரசியலாக இதை வந்து கொண்டு போய் அதை குறுக்கி இதை எதிர்த்து எந்த கட்சிக்காரன் எதிர்கட்சியானாலே நம்ம இதை எதிர்த்து தான் பேசி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு இதுவில் போய் அதிமுக போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சு. அதனால தான் அவர்களால் என்ன சொல்ல முடியுதுன்னா, இதை வந்து மஃபாய் பாண்டியராஜன் போன்ற பெரிய மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு முக்கியமான நம்ம அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது பாரத நாகரிகம் வேற இல்லை, தமிழர் நாகரிகம் வேற இல்லை, எல்லாம் ஒரு நாகரிகம் தான், இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே நாகரிகம் தானே, இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே நாகரிகம் என்று ஒரு தியரி இருந்தால் அந்த நாகரிகம் நம்முடைய கீழடி மக்களுடைய தொல் தமிழ் நாகரிகமாக தான் இருக்கும் மொழியே, அது நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய அந்த வேத நாகரிகமும் இல்லை. அப்போ அதை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, அது பாரத நாகரிகம் ஒரே நாகரிகம் தானா? நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி தான் நாம் ஹிந்தி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி தான் நம்மளுடைய தொன்மையை நாம் விட்டுட்டு அவன் சொல்கிற கட்டுக்கதையே அவன் சொல்கிற ஆதாரம் இல்லை. சரித்திரத்தில் ஒரு ஆற்றை தேடிட்டு இருக்காங்க, சரஸ்வதி ஆற்றை தேடிட்டு இருக்காங்க, எத்தனை 1000 கோடி ரூபாய், அது பரவாயில்ல. இந்த ரிஜிமில் பிஜேபி வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு. என்னென்னா, இந்திய வரலாறுகள்லாம் இந்தியாவின் சரித்திரம் பல இடத்துல வந்து தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கலோனியல் பார்வையில் நம்முடைய தொன்மைகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வரலாற்றையே 1000 ஆண்டு சரித்திரத்தை நம்ம திரும்பி எழுதுறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க.
எல்லாம் இப்போ டெல்லி ப்ரொஃபஸர்ஸ் அவங்க நல்ல பெரிய கல்வியாளர் குழு. இந்திய வரலாற்றை திருத்தி எழுத அமைக்கப்பட்ட குழுவில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரே ஒருத்தர் இல்லை. தென்னிந்தியாவிலிருந்து 5-6 மாநிலத்திலிருந்து ஒரே ஒரு மெம்பர் கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் அதில் இல்லை, ஒரே ஒரு கிறிஸ்துவர் அதில் இல்லை. அப்போது இந்த மாதிரியான குழு அமைத்து இந்த மாதிரியான குழு நம்மளுடைய வரலாற்றை திருத்த முற்படுத்தும் போது இப்போ அதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. வரலாற்றை மாற்றி கரெக்டாக சரியான ஆதாரத்தில் புது வரலாறு எழுதுன்னு போட்டிருக்காங்க. பண்ணும்போது நமக்கு ஆதாரமாக ரத்தமும் சதையுமாக நமக்கு கிடைச்சிக்கிற ஆதாரங்கள் கார்பன் டேட் பண்ணால் அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்து நூல் நூற்கது இந்த பருத்தி ஆடை நெய்யறதுக்கு அந்த நூற்களை வந்து ஒரே இதில் தக்லின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கும் நம்முடைய விசைத்தறி அல்லது கைத்தறி நெசவாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தக்லின்ற ஒரு விஷயம் நூலை உள்ளே கோர்த்து 2-3 நூலை கோர்த்து ஒரே இடத்துல கொண்டு போய் சேர்க்குற அது ஒரு அற்புதமான ஒரு கருவி, சின்ன கருவி. அது பல விதத்தில் இத்தனை 1000 ஆண்டில் எவ்வளோ விதம் மாறி இருக்கு. இன்றைக்கி என்ன தக்லி இன்றைக்கி என்ன டெக்னாலஜியில் இருக்குதோ அந்த டெக்னாலஜியில் அங்கே வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கூழாங்கல்லில் கல்லில் ஓட்டை போட்டு அந்த தக்லியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மக்கள். அப்போ இதையெல்லாம் மறுதளித்து விட்டு ஏன் மறுதளிக்கிறாங்க? நான் தான் சொல்றேனே, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஆதாரம் இல்லை, இந்த சரித்திரம் இல்லை. இல்லை சார், மத்திய அரசு இப்போ தமிழர் பண்பாடு கீழடிங்கிறது மதுரை பக்கம் எங்கேயோ இருக்கு. ஒரு விழுப்புரத்துக்காரரும், ஒரு ஈரோட்டுக்காரரும், ஒரு கிருஷ்ணகிரிக்காரரும், ஒரு சென்னைக்காரரும், திருவண்ணாமலைக்காரரும், திருச்சிக்காரரும் நம்ம மக்கள் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை திராவிட நாகரிகம்னு 4-5 மாநிலங்களும் சேர்த்தே கூட ஒரு பெருமைப்பட்டுக்கலாங்கன்னா நாடும் பெருமைப்படணும்ல, மத்திய அரசும் பெருமைப்படணும்ல. எங்க நாடு பாருங்க, இரும்பு காலம்னு இவ்வளவு நாள் இரும்பு காலத்தையே மாத்தி அமைக்குது பாருங்க. ஏன் படலை அப்படின்றதான் கேள்வி. அதாவது இது என்ன காரணமா இருக்கு? அண்மையில் வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் மயிலாடும்பாறை பக்கத்தில் கிடைத்த ஒரு இரும்பு பொருள், அதாவது கைவால் மாதிரி, அதுக்கப்புறம் வெவ்வேறு மற்ற சைட்டில் கிடைச்ச ஒரு 2-3 இரும்பு பொருட்கள்லாம் நாம் வந்து அதோடைய வயதை அறிவதற்கு வெளிநாடுகளில் எல்லாத்துலேயும் ஃப்ளோரிடாவில், இங்கே பூனேவில் 2-3 லேபில் அனுப்பிச்சிருந்தோம். அதோடைய ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட்டை வந்து பகுத்தாய்ந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்குறாரு. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்து கிமு 3340, அதாவது இன்னிலிருந்து 5340 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்துருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்தில் சரித்திர மாணவர்கள் என்ன இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இரும்பு காலம் தொடங்கியது கிமு 1400. எங்கே தொடங்கியது என்றால் துருக்கியில் இருக்கக்கூடிய அனட்டோலியான்ற அந்த பகுதியில் இருந்தால் இரும்பு காலம் தொடங்கியது. ஏன்னா அங்கே கிடைச்ச அகழ்வாரையில் தான் ஒரு பெரிய வால் கிடச்சிருக்குது. அந்த வால் இரும்பு வாலுக்கு முன்னன வயது உள்ள, அது வந்து 1400 ஆண்டு கிமு, அதாவது 3400 ஆண்டு. 3400 ஆண்டுக்கு முன்பு வேற உலகத்தில் எவ்வளவு அகழ்வாய்வு சைட்லேயும் அந்த இரும்பு கிடைக்கல. ஆகவே இங்கிருந்து தான் இதுதான் ஃபஸ்ட்டு. ஆகவே தியரிப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் முதல்ல இரும்பு தாதை உருக்கி ஒரு வாளாக செய்யக்கூடிய ஒரு நாகரிகம் இங்கிருந்து தான் வந்திருக்குன்னு இதைத்தான் உலக சரித்திரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சரித்திரம் என்ன நமக்கு ஆதாரத்தை கொடுக்குதுன்னா, துருக்கியின் அனட்டோலியாவில் இருக்கக்கூடிய இரும்பு வாளைக்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழன் அந்த இரும்பை உருக்கி இருக்கிறான். இரும்பை உருக்கணும்னா 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உருவாக்கினா தான் இரும்பு உருக்க முடியும். பிரான்ஸ் செம்பு உருக்கணும்னா 700 டிகிரியில் உருக்கிடலாம். 700 டிகிரியில் உருக்கி யூரோப்பில் பல காலத்தில் பல நூறாண்டுகளாக, அதாவது கிறிஸ்துவுக்கு 4000-5000 ஆண்டுகள் முன்பு செம்பு ஆயுதங்கள்லாம் வச்சு தான் போர்லாம் நடந்திருக்கு. ஆனால் இரும்பை உருக்கணும்னா 1500 டிகிரின்றதால செம்பு நாகரிகத்துக்கு பிறகுதான் இரும்பு நாகரிகம் வருகிறது. அப்போது துருக்கியிலுக்கு 2000 ஆண்டுக்கு முன்பு இரும்பு உருக்கக்கூடிய டெக்னாலஜியை மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களிடம் இருந்திருக்கிறது. எப்படி அதை உருக்கி இருக்கிறாங்கன்ற ஆதாரத்தினுடைய மாடல் பீஸ் கீழே கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா டபுள் ஃபர்னஸ், அதாவது ஒரு உலோகத்தை வந்து ஒரு டெரக்கோட்டா ஒரு பானைக்குள்ளே ஒரு சூடை உருவாக்குறாங்க. அந்த சூட்டுக்குள்ளே எவ்வளோ ஹீட்டை உருவாக்க முடியுமோ அந்த பானை தாங்குற அளவுக்கு தான் ஹீட்டை உருவாக்க முடியும். அப்போ அந்த பானை தாங்குற அளவுக்கு ஹீட்டை உருவாக்குனா அதுக்குள்ளே நீங்கள் உலோகங்கள் கொண்ட மண்ணை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற உலோகம்லாம் உருகி
உள்ளே போகும், மண் மட்டும் இருக்கும். அது கூல் டவுனில் உடைச்சா உலோகம் தனியாக இருக்கும், மண் தனியாக இருக்கும். அப்புறம் அதுபடி உலோகத்தை சேர்த்து உலோகத்தை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இதுதான் உலோகத்தை மண்ணிலேருந்து பிரித்து எடுக்கிற அந்த காலத்து முறை. அப்போ இரும்பை வந்து இந்த ஒரு பானையில் உருவாக்குற ஹீட்டால் உருவாக்க முடியாது. மண்ணோட மண்ணால் திரும்பி போயிட்டு இருந்தது. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் டபுள் ஃபர்னஸ் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஃபர்னஸ், அதன் பிறகு வேக்கம், அதுக்கு பின்னாடி சுத்தமாக காலி இடம், அதன் பிறகு இன்னொரு ஃபர்னஸ்ஸு. அப்போ அந்தலையும் ஹீட்டு, இதுலேயும் ஹீட்டு. இந்த ஹீட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் கவனத்தை ஒரு புள்ளியில் சேர்ற மாதிரி பண்ணி அந்த சூட்டை வந்து 2-3 மடங்கு ஆற்றலை அதிகமாக்கி 1500 டிகிரி வெப்பத்தை கொண்டு வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு தாதை உருக்கி இருக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு அறிவு பொக்கிஷம் இல்லையா? இப்போது நம்ம இந்தியாவில் தான் இரும்பு நாகரிகம் தோன்றியதுன்றதுக்கு ஆதாரத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு இல்லையா? இதுக்கு நம்ம பிரதமர் வாழ்த்து சொல்லலையே. ஒரு வாழ்த்து, ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் இல்லை. ஏன் வாழ்த்து சொல்லணும்? அடுத்த கட்டாது உடனடியாக ராகுல் காந்தி நம்மளை வாழ்த்துறாரு. இது என்ன நம்ம பெருமையா? உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அறிவிக்கிறார். அவருக்கு அதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரதமர் உலகத்துக்கு அறிவிக்கணும். தமிழ்நாடு முதல்வர் தமிழர்களுக்கு உலகத்துக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். அது அவருக்கு ஒரு வாய்ப்பு. அது அவருக்கு கிடைச்ச ஒரு காலம், அவர் கொடுத்துக்கிற வாய்ப்பு. ஆனால் இதுக்கே நமக்கு தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு ராகுல் காந்தி. நாட்டின் பிரதமர் இது பாரு, இந்தியாவில் தான் முதல் என்னுடைய நாட்டில் தான் இரும்பு நாகரிகமே உருவாச்சு, துருக்கியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதை அக்செப்ட் பண்ணி ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்கலன்னும் போது நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் அதில் இருக்குது. நம்மை வந்து அவர்கள் எந்த இடத்துலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், ஏன் பிரதமர் வேதத்திற்கு முன்பு அல்லது ஆரிய அந்த வாதத்திற்கு முன்பு அல்லது வேத காலத்திற்கு முன்பு, மகாபாரதத்துக்கு முன்பு, ராமாயணத்துக்கு முன்பு அதுதான் தமிழர் நாகரிகம் இருந்தது அப்படின்றத ஏற்க மறுக்கிறாங்களோ அல்லது அப்படி இல்லைங்க? அதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில், இந்த டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு வந்து தசரதன் இங்கே வந்து பொண்ணு கேட்டு வந்தாரு, இங்கே வந்து வேற யுகம் இல்லை, அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அவங்க எல்லாம் அங்கே ஏங்க இன்னைக்கு துவாரகா கடற்கரையில் குஜராத்தில் கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடலுக்கு கீழே தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடிட்டு இருக்காங்க? பெட்ரோலா, கேஸா? கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகையை தேடிட்டு இருக்காங்க. எந்த யுகத்துல இருந்து அந்த துவாரகை எங்க இருக்கும்? கடலுக்கு கீழே துவாரகையை தேடிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர்களுடைய விஷயத்தை நம்மளால எதையுமே புரிஞ்சுக்கவே முடியாது. அவர்கள்கிட்ட நம்ம பேச முடியாது, வாதம் பண்ண முடியாது. நம்மளால அவர்களை வந்து நம்மளுடைய இந்த அறிவார், இது ஒரு அறிவுடா, இது ஒரு நாலேஜ், இதுக்கு அறிவியல் ஆதாரம் பேக்கப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளால அந்த இதுவை வந்து சேது சமுத்திர திட்டத்தை நம்ம கைவிட்டுட்டோமே, நம்மளால பண்ண முடியலையே. எவ்வளோ பெரிய திட்டம் அது, எவ்வளோ அந்த திட்டம் அது நமக்கு வந்திருந்தா தூத்துக்குடியோடைய தென் மாவட்டத்தோடைய தலையெழுத்தே மாறி இருக்குமே. பெரிய கப்பல்கள் உள்ளே வந்து கப்பல் வணிகம் உருவாச்சுன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்திருக்கும். அது என்ன நம்மளால வர முடியாமல் போச்சே. அது இந்தியாவுக்கு தானே பெருமை. தமிழ்நாட்டில் கப்பல் துறைமுகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்திய அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. துறைமுகத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் யாருக்கு? இந்திய அரசுக்கு தானே போகுது. ஏன் அதை செய்யலை? அந்த மணல் திட்டுகளை வந்து ராமர் போட்ட பாலம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த உலகத்தில் எங்கேயாவது எந்த இத்தனை நாடுகள் இருக்குது. சீனா கடலுக்கு அடியில் 400 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் கடலுக்கு 2 கடல் கட்டுற 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் டனல் போட்டு ரோடு போட்டு சாதாரணமாக எல்லா தீவுகளையும் ஒரே நாடாக மாற்றிடுச்சு சீனா. கடலுக்கு மேலே கடலுக்கு அடியில் எல்லாம் போட்டிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஊர் புராணத்தில் இந்த கதை இருக்குது, அதனால் இந்த இடத்துல நான் இந்த டனலை நோண்ட மாட்டேன்னு நிறுத்திட்டு வந்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கேயாவது ஏதாவது உலகத்தின் எந்த நாடுகளையாவது? எல்லா நாட்டிலையும் புராணம் இருக்குது. அதனால தெரிஞ்சுங்க, எல்லா நாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எல்லா நாடுகளிலும் புராணங்கள் இருக்குது, எல்லா நாட்டிலும் இதிகாசங்கள் இருக்குது, எல்லா நாடுகளிலும் கற்பனை கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அவர்கள்லாம் அந்த நம்ம ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறாங்க. அதுக்காக நடப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் கூட அதை அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. அந்த அபத்தமான விஷயமும் அந்த சோகமும் அந்த துயரமும் இந்த இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது. அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளுங்கட்சியாக வந்த பிறகு மட்டும்தான் நடக்குது.
ஏற்பாங்களா, வெளியிடுவாங்களா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெளியிட்டு தான் ஆகணும். அதில் வந்து அதை ரொம்ப நாள் இல்லைன்னா அங்கே அரசு மாறப்போகுது. என்னங்க இன்னைக்கு என்ன 100 வருஷம் பிஜேபி ஆளப்போதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 1980 2 எம்பி அவங்க முதல்ல கட்சி ஆரம்பித்து அவங்க தேர்தலில் நிற்கும் போது 2 எம்பி இந்தியாவில். அதுக்கப்புறம் 382 எம்பி ஆனாங்க. 382 எம்பி ஆனவங்களுக்கு இன்றைக்கி மெஜாரிட்டி ஆகிறதுக்கு 40 எம்பி குறைவாக தனி மெஜாரிட்டி வேணும்னாலே 40 எம்பி உனக்கு மற்றவங்க ஆதரவு தேவைனாலே நம்ம கீழே குறைச்சிருக்கணும். தமிழ்நாடு தான் அது பண்ணுச்சு. 40 நம்ம ஜெயிச்சு அவங்களுக்கு அந்த ஆதரவு இல்லாமல் நம்ம பண்ணோம். இன்னும் ஒரு 30-40 எம்பி குறைச்சோம்னா அவங்க எதிர்கட்சி தான், ஆளுங்கட்சி கிடையாது. அரசியல் சூழ்நிலை மாறும்போது எல்லாம் நடக்க தான் போகுது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில், இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பொது சமூகமாக ஒரு தமிழ் சமூகம் நம்மள மாதிரி கல்விக்கும் அறிவியலுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டிய சமூகம் நாம் என்ன பண்ணணும்னா, இதில் அரசியல் பார்வையை தள்ள வேண்டும். இதில் அரசியல் ரீதியாக இதில் திமுகவுக்கு பெருமையும் கிடையாது. இதில் அரசியல் ரீதியாக இதை தடுத்து இது பண்ணுறதால வந்து அதிமுக தப்பிச்சிடவும் முடியாது. இதை முழுக்க அவங்களுடைய கடமை வந்து, அதாவது இவ்வளோ புதைக்குழிகள் தோன்றும், இவ்வளோ புதைக்குழிகள் தோண்டி, இந்த குழிகள் தோண்டி இவ்வளவு ஆதாரங்கள் வருது, எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம். திமுக அரசு 2021 அமைந்த பிறகு துக்ளக் வந்து ஒரு கட்டுரை போடுது. அது என்னன்னா, புதைக்குழி நோண்டும் வெட்டி வேலை. அந்த கட்டுரையோட பேர்னா தொல்பொருள் ஆய்வு என்னும் வெட்டி வேலை அப்படின்னு 4/8/21 துக்ளக்கில் ஒரு கட்டுரை எழுதாங்க. அதாவது தொல்பொருள் ஆய்வையே வெட்டி வேலைன்னு நம்ம ஆட்சி வந்தோன்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஆட்சி வந்தோடனே வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்டுரை எழுதலை அவங்க. ஏன் இந்த ஆட்சி வந்தோடனே, எங்களுடைய ஆட்சி வந்தோடனே அது எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காரணம், இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் இது போன்ற விஷயங்களில் புதிய விஷயங்கள்லாம் வந்தால் இதையெல்லாம் ஆவணப்படுத்துவார்கள், இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கீழடியில் அற்புதமான மியூசியம் கட்டியிருக்கோம், பொருணை மியூசியம் கட்டிட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் வந்து அருங்காட்சியகம் கட்டுறோம், ஓப்பன் மியூசியம் கட்டுறோம். கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இனிமேல் வந்து ஒன்றிய அரசு ஏற்குதோ இல்லையோ, நம்ம தமிழன் உள்ளே போய் பார்த்தாலே நம்மளுடைய வரலாறு தெரியுன்ற அளவுக்கு அதை அவ்வளோ அழகாக எக்ஸிபிட் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் கீழடிக்கு போகாமல் விர்ச்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர்லேயே நம்ம கீழடி மியூசியத்தை முழுக்க நம்மளுடைய அந்த ஆதாரங்களை கிடைத்த எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு அரசு ஒரு ப்ரோஆக்டிவாக அறிவியலை சார்ந்த அறிவியல் பார்வையுடன் பழந்தமிழர் பண்பாட்டை, பழந்தமிழ் இலக்கியத்தை, இலக்கியமும் தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் கீழடியும் அவ்வளோ நேரடியாக ஒன்றா சேருது. அதற்கான அத்தனை ஆதாரங்களும் இங்கே வந்து கீழடியில் கிடைக்கிறது. ஆகவே தமிழன் வாழ்க்கையில் இலக்கியம் வேற இல்லை, இலக்கியம் என்பது கற்பனை இல்லை, உண்மைதான். இலக்கியமும் உண்மை, அவன் சொன்ன கற்பனைகள் எல்லாம் உண்மையில் நடந்திருக்கிறது, உண்மையில் வாழ்ந்திருக்கிறான். அப்போ இதையே நம்ம வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு எந்த ஒன்றிய அரசு அந்த ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுற அவசியங்கள் அதையெல்லாம் தாண்டி நம்ம போகலாம். நன்றி சார், உடனே கொண்டு பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.